ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம். ட்ரம்ப் மோடி சந்திப்புல ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொல்றது, ட்ரம்ப் மோடி சந்திப்புல கொஞ்சம் கூட இந்தியர்கள் நலன் குறித்து அவர் கொஞ்சம் பேசியிருந்திருக்கலாம். இத்தனை பேரை வெளியேற்றுவது இதெல்லாம் குறித்து அவர் பேசியதா எந்த விஷயமும் வரல. அது மட்டும் இல்லாம வரி விதிப்பு இப்ப இந்திய பொருட்கள் இறக்குமதிக்கு அதிகமான வரியை போடுவேன்னு ட்ரம்ப் ரொம்ப ஓப்பனாவே பேசிக்கிட்டு இருக்காரு. இது குறித்தும் ஒரு விதமான விமர்சனமோ மாற்று கருத்தோ இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுங்க என்று வேண்டுகோள் கூட வைக்கல. அப்புறம் H1B விசா காத்திருப்பவர்களுக்கான எந்தவித இந்தியர்களுக்கு சார்பாகவும் அவர் பேசல. எந்தவித இதுவும் இல்லாம ட்ரம்ப் அவர் சந்திச்சிருக்கிறாரு. என்ன இந்தியர்களுக்கு பலன் அப்படிங்கிற விமர்சனத்தை எதிர்கட்சிகள் முன் வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இன்னைக்கு ஓரளவு இந்திய பிரதமர் வந்து சரண்டர் ஆயிட்டு திரும்பி வந்திருக்கிறாங்கிறதுதான் உண்மை. அது இவங்க என்ன வேணாலும் பேசிக்கலாம். அதாவது டாரிஃப் சம்பந்தமா பேசி இருந்திருக்கணும். இவர் பிரதம மந்திரி பேசியிருக்கணும். அடுத்து இந்த H1B விசா இதையெல்லாம் பத்தி ரொம்ப பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி பேசி இருந்திருக்கணும். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் பேசுனதா எந்த விதமான அறிக்கையும் வரல. அதனால பேசலன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. அல்லது பேசி பலன் இல்லாதனால அதை பத்தி வெளியில பேசல அப்படின்னு நினைக்க வேண்டியிருக்கு. இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் இவர் பேச முடியாது. இப்ப இவங்க உள்ளவங்களுக்கு ஆசை இருக்கலாம் இவர் பேசணும்னு. எப்படி பேச முடியும்? சட்டத்தை மீறி ஒருத்தவங்க உள்ள போயிருக்காங்க, அவங்க திருப்பி அனுப்புறாங்கிறது நீங்க திருப்பி அனுப்பாதீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால ஆனா பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வேணுங்கிறதுக்காக வேண்டி இப்ப அமெரிக்காவுக்கு பல நாடுகள் கூட பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட்னா என்ன? இப்ப நம்ம 2 பேரும் வியாபாரம் பண்றோம். நான் உங்ககிட்ட இருந்து 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டு உங்ககிட்ட இருந்து 15 ரூபாய்க்கு பொருள் வித்துட்டேன்னா அப்போ உங்களுக்கு -10 சொல்லி ஆகுதாங்க டோட்டல் ட்ரேட்ல அப்ப அப்படி கொஞ்சம் எல்லா நாடுகள் கூட அப்படி போக போக அமெரிக்காவுக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும். இப்ப அமெரிக்காவுடைய எக்கனாமிக் கிரைசிஸ் தடுத்துக்கிட்டு இருக்கிறதே இந்த டாலர் இன்டர்நேஷனல் கரன்சியா இருக்கிறதுனாலதான். இப்ப $1000 நான் இங்க வாங்குறேன்னு சொல்லி வைங்க, இந்தியாவில இருந்துட்டு $1000 வாங்குறேன்னா அதுக்கு நான் கொடுக்குற சர்வீஸ் சார்ஜ் கமிஷன் அப்படிங்கிறது 5% 7% கூட வரும். அந்த அளவுக்கு வரும். அதே மாதிரி டாலர் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அட்பார் டாலர் 87 ரூபாயா இருக்குன்னு சொல்லி வைங்க. நான் டாலர் வாங்கணும்னு சொல்லி போறேன்னா பேங்க் எனக்கு அது 88 ரூபாய்க்கோ 89 ரூபாய்க்கோ விற்பாங்க. நான் அமெரிக்கால இருந்து வந்துட்டேன், என்கிட்ட இருக்க டாலர் கொடுக்கணும்னா 87 ரூபாய் மதிப்புள்ள டாலர் என்கிட்ட 85 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ். இப்ப இன்டர்நேஷனல் கரன்சியா டாலர் இருக்கிறதுனால இந்த பலன் அத்தனையும் டாலர் ஸ்ட்ரென்த்தா இருக்கு, டாலர் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்களுக்கு போய் சேரும். இந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, இது பிரேசில், ரஷ்யா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா, இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, நம்மளே ஒரு இதை உருவாக்குவோம், ஒரு கரன்சி உருவாக்குவோம், அதுல வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிக்கிடுவோம். இப்ப இவங்களுடைய ட்ரேட்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு $10 ட்ரில்லியன் இதாகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். இது பில்லியன்கிறது 100 கோடி, ட்ரில்லியன்கிறது 100 × 100 அப்படின்னா 10,000 கோடி. 10,000 கோடி டாலர் மதிப்புள்ள வியாபாரம் டாலர் கரன்சியா இருக்காது அப்படின்னு சொல்லி வச்சா இவங்களுக்கு அது ரொம்ப பெரிய இழப்பு அமெரிக்காவுக்கு. இப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இவங்க எல்லாம் சேர்ந்து செய்ய பாக்குறாங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அதனால பிரிக்ஸ் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தீங்கன்னா நாங்க உங்க பொருட்கள் மேல 100% வரி விதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல பாதிக்கப்படுறது நம்ம மட்டும் கிடையாது, அமெரிக்க மக்கள் இதை விட அதிகமா பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு நீங்க இல்லீகல் இமிகிரன்ஸ் பாருங்க. இப்ப நம்ம இந்தியன்ஸ் இல்லீகல் இமிகிரன்ஸ் சின்ன ஃபிராக்ஷன் தான், அதிகமா கிடையாது. மெக்சிகோல இருந்து வர்றவங்க தான் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அது காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மெக்சிகோ இப்ப சாதாரணமா 1 மணி நேரத்துக்கு அங்க $15 கொடுக்கணும் அப்படின்னா மெக்சிகோல இருந்து வர்றவங்களை கசக்கி பிழிஞ்சு வேலை வாங்கிட்டு 1 மணி நேரத்துக்கு $4 அல்லது $5 தான் கொடுப்பாங்க. ஆனா அவங்க அந்த $5 அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதை வாங்கிட்டு, ஏன்னா இவங்க யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், எனக்கு $15 போல $5 கொடுக்குறாங்கன்னு. இவங்களே சட்டவிரோதம் நுழைஞ்சிருக்காங்க அமெரிக்காவுக்குள்ள. இங்க கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு போனோம்னா அங்க நம்ம பிரமாதமா இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். திரும்பி மெக்சிகோ போகும்போது ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு மளிகை கடையை வைக்கலாம், வாழ்க்கையை நல்லா வளப்படுத்திக்கலாம்னு சொல்லி அப்படிப்பட்ட ஜனங்கள் வர்றாங்க. இங்க இருந்து போறவங்களும் அப்படித்தானே பெட்ரோல் பங்க்ல போய் வேலை பார்க்கறாங்க. அப்படிலாம் வேலை பார்த்து சேர்க்கிற பணத்தை வச்சு இங்க 20 வருஷம் 30 வருஷம்லாம் PA கிருஷ்ணன் சமயத்தில் அமெரிக்காவில் இருக்காரு என்னுடைய நண்பர். அவர் அங்க போய் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, பல ஆண்டுகளா இருந்துட்டு இருக்காங்க, உள்ளூர்ல இந்தியாவில பெரிய பெரிய சொத்தெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க, அப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே இல்லீகல் அப்படிப்பட்ட இல்லீகல் இமிகிரன்ஸ். H1B விசா உள்ளவங்களுக்கோ, கிரீன் கார்டு உள்ளவங்களுக்கோ, அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்கினவங்களுக்கோ எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனா அமெரிக்கா இது மாதிரி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சதுன்னா, ரீகன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாரு,
அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பலம் அதனுடைய H1B விசா. ஏன்னா அதன் மூலம் உலகில் உள்ள எண்ணற்ற நாடுகளிலிருந்து திறமைசாலிகள் இந்த நாட்டுக்குள் வருகிறார்கள். அவர்களில் மிக திறமைசாலிகள் அமெரிக்கா இரு கரம் கொண்டு வாரி அணைப்பதன் மூலமாக அமெரிக்கா திறமைசாலிகளின் உறைவிடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ என்னைக்கு H1B விசாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்றியோ உலகத்துடைய திறமை அமெரிக்காவுக்கு வர்றது நின்று போயிடும். அதுக்கப்புறம் அமெரிக்கா மத்தவங்களோட கம்பீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு யூ ஹவ் கிரியேட்டட் அன் என்விரான்மெண்ட், ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டீர்கள். உலகின் திறமை அனைத்தும் அமெரிக்காவுக்கு வரும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டீர்கள். இதனால் பலனடைவது அமெரிக்கா தான் முதல் பலனடைகிறது அப்படின்னு அவர் சொன்னார். இதுதான் உண்மை. இந்த H1B விசாவை நிப்பாட்டினாங்கன்னா அல்டிமேட்லி அந்த எண்ட் இது அமெரிக்கா பாதிக்கும். அதே மாதிரி டாரிஃப் கூட்டுறாங்கன்னு சொல்லி வைங்க. இப்ப இதுல இந்தியாவில இருந்து வர்ற ஒரு பொருளுக்கு $100 விலையுள்ள பொருள் ஒரு 5% இது வச்சாங்கன்னா $105 சொல்லி அங்க அமெரிக்காவுக்குள்ள போகும். அப்ப $105 போகும்போது அவங்க $130 வித்தாங்கன்னா, ஹோல்சேலர் $130 வித்தாங்கன்னா அவனுக்கு $25 ஒவ்வொரு $100 இருக்கும். ஒவ்வொரு $105 $25. அடுத்து $150 ரீட்டைல் வித்தாங்கன்னா அவனுக்கு ஒரு $20. ஆனா நீங்க இதை 25% டாரிஃப் போட்டீங்கன்னா $125 போகும்போது ஹோல்சேலரும் ரீட்டைலரும் தன்னுடைய ப்ராஃபிட்டை குறைக்கவே மாட்டாங்க. அவன் $125 வாங்குறவன் $150 வைப்பான். $150 வாங்குற ரீட்டைலர் $175 வைப்பான். அப்போ இது வரைக்கும் $140 $130 வாங்கின அமெரிக்கன் இப்ப $175 வாங்க வேண்டியிருக்கும். அப்ப விலைவாசி கூடும். அமெரிக்க மக்களுடைய சுமை செலவு சுமை அதிகரிக்கும். இட்ஸ் a two-edged weapon. சும்மா மற்ற நாடுகளை மிரட்டுறதுங்கிறது மட்டும் இல்ல, அமெரிக்காவும் இதனால பாதிக்கப்படும். அதனால ரொம்ப அவசரப்பட்டு ட்ரம்ப் உடனடியாக எல்லாரையும் டாரிஃபில் கொண்டு வந்துருவாரு சொல்லி நான் நினைக்கலாம். நிச்சயமா சில சேஞ்சஸ் பண்ணித்தான் தீரணும் அவர். ஏன்னா இதுல நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டாரு தேர்தல் சமயத்துல. அந்த வாக்குறுதியின் காரணமாக கொஞ்சம் கூட நிறைவேற்றலாம் மக்கள் அதுல டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. அவரே இன்னைக்கு ரொம்ப கூர்மையான கத்தி மேல நடக்கிற மாதிரிதான் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார். ஆனால் இந்திய பிரதமர் எந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அவர் சொல்லியிருக்கலாம், நீங்க செய்யறது எங்களுக்கு மட்டும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை, உங்களுக்கும் சேர்ந்து தானே. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அதுல நிதானமா போவோமோ அந்த அளவுக்கு நிதானமா போகலாமே அப்படின்னு சில வாக்குறுதிகளை வாங்கியிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட வாக்குறுதி எதுவும் ட்ரம்ப் கொடுத்த மாதிரி தெரியல. ஏன்னா அவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தின பிரஸ் இன்டர்வியூலயே, பிரஸ் கான்பரன்ஸ்லயே அவர் சொல்லியிருக்காரு, நாங்க டாரிஃப்ல பின்வாங்க மாட்டோம், இன்னும் போடல, பின்வாங்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. அதுக்கப்புறம் அவர் சொல்ற சில இது காசா நாங்க அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணிடுவோம், அது ஒரு பெரிய டூரிஸ்ட் பாரடைஸா மாத்திடுவோம், இப்ப இங்க உள்ள பாலஸ்தீனியன்ஸ் அத்தனை பேர் ஜோர்டான் ஈஜிப்ட் இவங்க எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு அந்த நாடுகளே அதுக்கு சம்மதிக்கல. அதனால அவர் சொல்றது எல்லாத்துக்குமே எல்லாரும் சம்மதிக்கிறாங்கன்னு சொல்லி கிடையாது. அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்க போலாம். பட் அதிரடியான செயல்களை செய்வதில் ஆற்றல் உள்ளவர் திரு ட்ரம்ப் அப்படிங்கிறது உண்மை. அந்த அதிரடி செயல்னால என்ன பாதிப்பு வருதுங்கிறத பத்தி முதல்ல கவலைப்பட மாட்டாரு அப்படிங்கிறது உண்மை. எனக்கு உடனடியா நினைவுக்கு வருது, இன்னொருத்தர் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு. திடீர்னு பண மதிப்பிழப்பை அனௌன்ஸ் பண்ணாரு ஒருத்தர். அதனால என்ன நடக்குங்கிறத பத்தி கவலை தத்து யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஓவர் நைட் இந்த நாட்டுல இனிமே $500 நோட்டும் 1000 நோட்டும் செல்லாதுனாரு. யாரு பாதிக்கப்பட்டாங்க? கியூல நின்றவங்க மாநாட்டுக்கு செத்தாங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரிதான் அந்த இதுல கொரோனா சமயத்துல இவங்க மேற்கொண்ட நடவடிக்கைகள், இந்த மாதிரிப்பட்ட அதிரடி நடவடிக்கைகளுக்கு பேர் போன 2 பேர் ஒருத்தர் மீட் பண்ணிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். இன்னைக்கு தேதிக்கு பிரதம மந்திரி பண்ண ஒரு மிஸ்டேக் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த முதல்ல ட்ரம்ப் தோத்துட்டாரு அந்த எலெக்ஷன்ல, இவர் ட்ரம்ப் தான் ஜெயிப்பார்னு நினைச்சுக்கிட்டு ஆமடாவில் பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண தப்பு. அது எல்லாமே தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல ரொம்ப தப்பானது. ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அந்நேரம் அவர் கூப்பிட்டு வச்சு இங்க பெரிய மீட்டிங் போடுறது, அந்த கால்குலேஷன் தான் நிச்சயமா அவர் ஜெயிச்சு வந்துருவாரு, நம்ம ரொம்ப க்ளோஸா நமக்கு பலன் இருக்கும்னு நினைச்சாரு, அவர் தோத்துட்டாரு. அடுத்து இப்ப 2024 இவர் அமெரிக்காவுக்கு போன போது பிடனை பார்த்தாரு, சிட்டிங் பிரசிடென்ட பார்த்தாரு, இந்த கேண்டிடேட்டை பார்க்கல. அந்த கோபம் அவருக்கு நிச்சயமா இருக்கும். இவர் பார்த்திருக்கணும், 2 பேருமே பார்த்துட்டு வந்திருக்கணும். அப்ப இன்னைக்கு டேமேஜ் கண்ட்ரோல் எக்ஸசைஸா இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ட்ரம்ப் இஸ் ஆல்சோ a very stubborn person and he does not forget an insult. அதை ஒரு இன்சல்ட்டா நினைச்சிருக்கலாம். வந்தவர் பிடனை பார்த்துட்டு என்னை பார்க்காம போனாரே அப்படின்னு. அப்ப நான் தோக்குறேன்னா என்னை கண்டுக்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஆளா? இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல தனிப்பட்ட நட்புங்கிறதுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. நம்முடைய நாட்டுக்கு என்ன தேவைங்கிறத பார்ப்பாங்க அவங்க. அப்படி பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில நட்பா இருந்தா சில வசதிகள் அந்த தனிப்பட்ட நட்பின் காரணமாக இன்னொரு நாட்டுக்கு கிடைக்கும், சில வசதிகள். ஆனா தங்களுடைய அடிப்படை
விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால வந்து இப்ப இப்ப இவருக்கு வந்து சீன அதிபருக்கும் நம்ம இவருக்கும் பிரதமர் மந்திரி ரொம்ப தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு இருக்குன்னு வச்சுக்குவோம். அதுக்காக வேண்டி நம்ம பிரதமர் மந்திரி சொல்லிடுவாரா, எங்க நாட்டுல கொஞ்சம் பகுதி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவாரா? கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. மிஞ்சி மிஞ்சி போற என்ன சொல்லுவாரு, அவர் வந்து இந்த இந்த பர்டிகுலர் கம்பெனி இன்னும் கொஞ்சம் உங்க நாட்டுல வந்து வியாபாரம் பண்ண அனுமதிங்கன்னா சரின்னு சொல்லலாம். ஏன்னா அதனால நாட்டுக்கு பெரிய டேமேஜ் கிடையாது அப்படின்னு நினைச்சாருன்னா சரின்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம நாட்டுடைய பகுதியை வந்து எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா சரி சொல்லுவாரா? சரி சொல்ல மாட்டார். எப்படிப்பட்ட நட்பு இருந்தாலுமே சரி சொல்ல மாட்டார். அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் வந்து அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்ப்பாரு. அந்த இன்ட்ரெஸ்ட் தான் அவருக்கு முக்கியம். இன்னைக்கு அமெரிக்கா வந்து கொஞ்சம் சிரம திசையில இருக்கு அப்படிங்கிறது நிஜம்தான். ஆனா அதுக்காக அவர் எடுக்கிற முயற்சிகள் வந்து யுஎஸ்ஐட கட் பண்றாரு கம்ப்ளீட்டா. யுஎஸ்ஐடுனால பல நன்மைகள் விளைஞ்சிருக்கு. இந்த யுஎஸ்ஐடு, இந்த ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, அங்க வேலை பார்க்கிறவங்களுடைய சம்பளம் வந்து நம்ம எல்லாம் கற்பனை பண்ண முடியாத அளவுக்கான சம்பளம் அவங்களுக்கு வந்து. அப்ப எல்லாரும் அதுதான் பாக்குறாங்க. யுஎஸ்ஐடுங்கிற பேர்ல 75% வந்து வேலை பார்க்குற சம்பளமே போயிருது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுல எல்லாம் சில சீர்திருத்தங்கள் வேண்டியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா யுஎஸ்ஐடையே நிப்பாட்டினதுங்கிறது வந்து பல ஏழை அந்த ஹெச்ஐவில பாதிக்கப்பட்ட நாடுகள் எல்லாம் யுஎஸ்ஐடு வந்து ரொம்ப பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சந்தேகமே இல்லாம பண்ணியிருக்காங்க. அதை கம்ப்ளீட்டா வந்து இது மூட்டைப்பூச்சி பயந்து வீட்டை கொடுத்த கூடாது. அது மாதிரி அவர் நிப்பாட்டுறாரு. இவர் செய்யற செயல்கள் எல்லாம் வந்து சில செயல்கள் வந்து தவிர்க்கப்பட வேண்டியவை நினைக்கிறேன். எலான் மஸ்க்கு வந்து ஏழைகளை பத்தி என்ன புரியும்? அதனால அவர் வந்து வரிசையா வந்து ஸ்டெப் சொல்லிட்டே போறாரு. இதன் பாட்டு அதை நிப்பாட்டுன்னு சொன்னா இவரும் அதை கேட்டுக்கிட்டே பண்ணாருன்னா வரியை அதிகப்படுத்துவோங்கிறதுல எலான் மாஸ்கோட ரோல் அதிகம் இருக்குங்கிறாங்களே. இந்த வரியை அதிகப்படுத்துறதுலாம் எல்லா நாடுகளுக்கும். அவருடைய ரோல் எது மாதிரி இருக்கு, அவருடைய அட்வைஸ் இருக்கு. அதை இவர் கேட்டுக்கிறாரு. ஹி பிலீவ்ஸ் இன் ஹிம். ஹி ஹேஸ் ஃபெய்த் இன் மஸ்க். அதனால இப்ப இவருக்கு கடைசியில வந்துங்க எலான் மஸ்க் பேச்ச கேட்கிறதா, எம்ஜிஆர்ட்ட வந்து சில பேர் வந்து அறிவுரை சொன்னாங்க. ஏங்க இதெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுல வந்து ஏழை பணக்காரங்கிற லெவல்ல தானே கொடுக்கணும். அதனை ஜாதி வச்சு கொடுக்கறதுன்னு, ஆமா அது சரிதானு சொல்லிட்டு இவர் வந்து வருமான வரம்பின் அடிப்படையாக தான் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாரு எம்ஜிஆர் வந்து. உங்களுக்கு நினைவு இருக்கும். 77ல பதவிக்கு வந்து 79ல அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் போட்டாரு. என்னாச்சு? அடுத்த எலெக்ஷன்ல கம்ப்ளீட்டா தோத்து போயிட்டாரு. அதாவது பாவர்ட்டிங்க பார்த்தாரே வெளிய பாவர்ட்டியுடைய ரூட் காச பார்க்கல. பாவர்ட்டி ரூட் காஸ்ல வந்து இந்த ஜாதி கட்டமைப்பு ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. அத அவர் பார்க்கல. அவருக்கு தெரியாது. அப்ப அவர் இவங்க அட்வைஸ் சொன்னவங்க கேட்டுட்டு அதே மாதிரி பண்ணிட்டாரு. அந்த அடுத்த எலெக்ஷன்ல இருந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் படு தோல்வி. இவருடைய கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆமா. தெளிஞ்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நாட்டுடைய பெரும்பகுதி மக்களை வந்து இந்த மாநிலத்துடைய பெரும்பகுதி மக்கள் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அது ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அது இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எம்ஜிஆர் மறுபடியும் பதவிக்கு வந்த உடனே எம்ஜிஆர் வந்து தன்னுடைய பிரைவேட் செக்ரட்டரி சொன்னாராம், யாத வேணாலும் ஒரு அனுப்பு, அந்த சுதந்திரம் அந்த ஆதம் மொத்தம் என் முன்னாலேயே அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அதே மாதிரி எலான் மஸ்க் சொல்லலாம் அட்வைஸ், இவரும் கேட்கலாம். ஆனா கடைசியில எலான் மஸ்க் வந்து அமெரிக்கன் பீப்புள் முன்னாடி போய் நிக்க மாட்டாரு. அது பிரசிடென்ட் தான் நிக்கணும். அதனால வந்து பிரசிடென்ட்டுக்கு அது தெரியும். இனிமே அடுத்து இன்னொரு தேர்தல் இவர் நிக்க போறது இல்லைங்கிறது நிஜம். ஏன்னா 2 தடவைக்கு மேல பிரசிடென்ட் வர முடியாது. ஆனால் ரிப்பப்ளிகன் பார்ட்டி பெர்மனன்ட் பார்ட்டில அவங்களுக்கு செனட்ல வந்து போட்டி போடணும், காங்கிரஸ்ல வந்து போட்டி போடணும். இவரால அவங்களுக்கு செல்வாக்கு குறைஞ்சதுன்னா அவங்களுடைய எதிர்ப்பை மீறி இவர் என்ன செய்ய முடியும்? அதனால அந்த சிக்கல் வந்து இவருக்கு நிச்சயமா வரும். அதுல சந்தேகம் இல்லை. என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி அதிகம் பேசுறாங்களே. கிரிப்டோ கரன்சி பெரிய வீழ்ந்துருச்சுங்கிற பெரிய லெவல்ல சர்வதேச அளவுல பேசுறாங்களே. ட்ரம்ப் பதவியேற்றதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கா? கிரிப்டோ கரன்சியை மஸ்க் சப்போர்ட் பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு இதை பத்தி அதிகமா படிச்சது இல்ல. கேள்விப்பட்டேன். அப்படி இருந்ததுன்னா அப்ப இவரும் அவரை சப்போர்ட் பண்றாருன்னு சொல்லி நினைக்கலாம். ஏன்னா கிரிப்டோ கரன்சி வேல்யூ வந்து இவர் பிரசிடென்ட் ஆனோடனே பல மடங்கு உயர்ந்துருச்சுனாங்க. அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி கிளியர் ஐடியா அபௌட் இட். கண்டிப்பா ட்ரம்ப், எலான் மாஸ்க், இந்திய பொருளாதாரம், உலக சர்வதேச சந்தை, இதனுடைய மாற்றங்கள், இதை நாம் என்ன செஞ்சிருக்கணும், என்ன செஞ்சிருக்க முடியும், ஆனா இது அமெரிக்காவுக்கே என்ன மாதிரியான சாதக பாதங்களை ஏற்படுத்துங்கிறத ஒரு சர்வதேச பகுப்பாய்வாளரா, ஜியோ பாலிட்டிக்ஸை அறிந்தவராக இதை நம் மண்ணுக்கேற்ற வகையில் எப்படி புரிந்து கொள்ளணுங்கிற ஒரு அரசியல் கூர்நோக்கு பார்வையில ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.